வீடு இது இந்த அண்ணா வந்து இவர் முன்னாள் போராளி இந்த அண்ணா இந்த அண்ணோட வீடு வந்து முன்னாள் போராளி. இப்போ அவரோட இப்போ நாங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் அண்ணா. அக்கா எப்படி இருக்கீங்க? நான் வந்து இப்போ அந்த நீங்கள் வர சொல்லித்தான் வந்திருக்கிறேன். நீங்கள் வந்து உதவி வர சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் வந்திருக்கிறேன். அதாவது வந்து எங்களோட இல்லத்து தமிழ் மக்கள் வெளிநாட்டுகளில் வசித்து வராங்க. அவங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு கோட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ அதன்படி தான் நான் இங்கே இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அவங்களோட பிரச்சனையை நீங்கள் அவங்கள்ட்ட அந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லலாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு கஷ்டமாக கிடைக்கணும்? இந்த தம்பி ரெண்டு போராளி இந்த அக்காவோட தம்பி ஒரு ஆள் மாவீரர், இவரோட தம்பி ஒரு ஆள் மாவீரர், இவங்களோட மகனை நான். இந்த அண்ணா வந்து முன்னாள் போராளி. இந்த அண்ணா வந்து முன்னாள் போராளி. அண்ணா நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள்? 1991 ஆண்டு போய் இந்த அண்ணா வந்து இயக்கத்தில் 90ஆம் ஆண்டு போய் கடைசி யுத்தம் வரையும் இந்த அண்ணா இயக்கத்தில் போராடி இருக்கார். கடைசி யுத்தத்தில் தான் அவருக்கு வெடிப்பட்டார்னா யுத்தத்தில் வெடிப்படலை விட இங்கே ட்ரிங்கோவில் இருக்கிறதுலாம் காயப்பட்டது. ட்ரிங்கோ மாவட்டத்துக்கு வரும்போது தான் இவர் இயக்கத்தில் இருக்கும்போது காயப்பட்டிருக்கார். மற்றது உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. அவங்கள்ட்ட எங்கே வெடிப்பட்டிருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? திரும்ப 98ஆம் ஆண்டு வெஹிக்கிள் மேட்ச் வெடிச்சு தமிழகத்தில் வெஹிக்கிள் மேட்ச் வெடிச்சு எனக்கு 2 கண்ணும் சரியான வருத்தம். 98ஆம் ஆண்டு என்ன? 98ஆம் ஆண்டு வெஹிக்கிள் மேட்ச் வெடிக்கிறது. 98ஆம் ஆண்டு வெஹிக்கிள் மேட்ச்சா? 98ஆம் ஆண்டு இந்த அண்ணாவுக்கு வெஹிக்கிள் மைன்ஸ் வெடித்து கண் ரெண்டும் இந்த கிளியர் இல்லாமல் இருக்குது. பார்வைக்கு வந்து கிளியர் இல்லாமல் இருக்குது இந்த அண்ணாவுக்கு வந்து. மற்றது தலையில் பீஸ் அந்த வெஹிக்கிள் மேட்ச் வெடித்ததுலேருந்து இந்த தலையடி பயங்கர தலையடி. அந்த வெஹிக்கிள் மேட்ச் வெடித்ததுலேருந்து அவருக்கு தெரிந்த நேரம் இந்த வெயில் நின்றா தலையிடி, அந்த தலையிடி வருத்தங்கள் வரதாம். அந்த மூக்களருத்தம் அப்படி மூக்களருத்தம் வரதாம், தலையிடி வரதாம். நீங்கள் உங்களுக்கு இயக்கத்தில் இருக்கிற வெடிப்பட்ட காயங்கள் அந்த அண்ணாக்கு இயக்கத்தில் இருக்கக்குள்ள இந்த அண்ணாக்கு வந்து இயக்கத்தில் இருக்கக்குள்ள அந்த பாருங்க, இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய காயம் வந்து வெடிப்பட்டு அவருக்கு விழா எலும்பு இல்லையாம், 2 எலும்பு இல்லையாம் விழா எலும்பு. அப்போ இதால் 19 தையலாமா. அப்போ இதால் அவருக்கு வேலைகள் ஒன்றும் செய்யலாம். கால் கையில் எல்லாம் காயங்கள், கால் கையெல்லாம் அவர் இயக்கத்தில் இருந்ததில் பீஸுகள் அப்படி இருக்குது. கால் கையெல்லாம் அவருக்கு தொழில்கள் செய்யலாம். அந்த அண்ணா வந்து முன்னாள் போராளி, எங்களோட நாட்டுக்காக போராடினவர். அப்போ அதால் வெளிநாட்டில் வாழும் மக்களே நீங்கள் தான் இந்த அண்ணாவுக்கு உதவியை நீங்கள் என்னதை எதிர்பார்க்குறீங்கண்ணா? நான் வந்து நான் பெருசாக தொழில் செய்யலாது, வேலைக்கு போகிறவா வேலைக்கு போய் உழைச்சி வராதுலாம் எங்களை இது போய்கொண்டிருக்கு. அதாவது வந்து அந்த அண்ணாவுக்கு தொழில் ஒன்றும் செய்ய இயலாதாம். அவருக்கு அந்த விழா எலும்பு இயலாது, அந்த வெடிப்பட்டதில் இயக்கத்திலேருந்து இயலாது. அவருக்கு தலையில் பீஸ், மற்றது கண் பார்வை கொஞ்சம் குறைவு. அப்போ அதால் அவருக்கு ஒரு உதவியும் செய்யலாம். அந்த அக்கா என்ன வேலைக்கு போகிறீங்க அக்கா? அந்த அக்கா வந்து தோட்ட வேலைகளுக்கு தான் போய் இந்த அண்ணா அந்த பிள்ளை இந்த தம்பியும் பார்த்து கொண்டிருக்கா. அவங்களுக்கு சரியான கஷ்டம். இப்போ அண்ணா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எங்களோட மக்கள்கிட்ட இருந்து? வெளிநாட்டில் வாழும் மக்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களோட உதவி வாழ்வாதார திட்டங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு என்ன ஒரு வாழ்வாதாரம் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி அவங்க அங்கேருந்து நல்ல உதவியை செய்தால் எங்களுக்கு நல்ல நாங்கள் அவங்க சார பணத்தை வச்சு நாங்கள் ஒரு ஏதோ ஆடோ மாடோ வண்டி வளர்த்து செய்யக்கூடிய மாதிரி உதவி செய்யணும். இந்த அண்ணா வந்து வாழ்வாதாரம் ஒன்று கேட்குறார். அவர் அதாவது வந்து அவருக்கு ஏனாது இருந்தரையில் ஒரு ஆடு இல்லை கோழி வளர்ப்பு தெரியாது, மாடு இல்லாட்டி ஒரு ஆடு அந்த உதவி அவர் கேட்குறாரு. இருந்து அதை வளர்த்து அவங்க பராமரிக்கிற மாதிரியும் வந்து கேட்குறாரு. உங்களால் முடிஞ்ச உதவியை எங்களை புலம்பெயர்ந்து வாழ் மக்களே நீங்கள் தான் எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. மற்ற வீடு இல்லை இவங்களுக்கு
இருக்க வீடு இல்லையாம். வேறு ஆக்கிற வீட்டில் நாங்கள் அவங்க வந்து இருக்கிற வந்து வேறு ஆக்கிற வீட்டிலலாம் இருக்கிறாங்களாம். வீடும் இல்லை அவங்களுக்கு. எந்த அரசாங்கத்தாலேயோ இதாலேயோ இவங்களுக்கு எந்த வித சமூகத்தையோ எந்த வித உதவியும் இவங்களுக்கு இல்லை. அதாவது இவங்க உழைக்கிறதா இவங்களுக்கு எந்த உதவி திட்டமும் இல்லை. வந்து ஜெயிலில் புனர்வாழ்வில் இருந்து அப்புறம் ஜெயிலில் இருந்து 3 வருஷம் தான் புதுச்சாய் வந்தோம். இந்த அண்ணா வந்து கடைசி அடிபாடு முடிய புனர்வாழ்வில் இருந்து திரும்ப ஜெயிலில் 3 வருஷம் ஜெயிலில் இருந்து புனர்வாழ்வில் இருந்து ஜெயிலில் 3 வருஷம் இருந்து பெரிய புனர்வாழ்வில் இருந்து தான் இந்த அண்ணா வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த உதவியும் யாரும் எங்களுக்கு எனக்கு செய்யலை. இதுவரைக்கும் இந்த அண்ணாவுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. எந்த உதவி திட்டத்தாலையும் இந்த அண்ணாவுக்கு வந்து எந்த உதவியும் கிடைக்கல. இந்த அண்ணா வந்து முன்னாள் போராடி உங்களோட நாட்டுக்காக போராடின அண்ணா தான் இவர். இவங்களுக்கு புலம்பெயர்ந்த மக்களை நீங்கள் தான் பார்த்து இவங்களுக்கு உதவி திட்டத்தை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மீண்டும் மீண்டும் நிறைய